நண்பர்களே, இதெல்லவா பிக் பாஸ்? எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஐயோ ஐயோ வேற மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த வாரம் ஃபேமிலி ரவுண்ட்னால ரொம்பவே சூப்பராக போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொன்றும் அவ்வளோ பாசம், அவ்வளோ எமோஷ்னல், எல்லாருமே ரொம்பவே ஏக்கத்தோடு இருந்திருப்பாங்க இந்த 75 நாள் யாரையுமே பார்க்காம. அதுவும் இல்லாமல் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டுன்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. நம்ம காலையிலேயே பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு நம்ம தீபக்கோட ஃபேமிலி வந்திருப்பாங்க, ஒய்ஃபு அந்த பையன் வந்திருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக பேசியிருப்பாங்க. ரொம்பவே எமோஷ்னல் மூமெண்ட்டாக இருந்திருக்கும். அவங்க ஒய்ஃப் ஒவ்வொருத்தட்டையும் சொன்னது அப்படின்ற மாதிரி ரொம்பவே நல்லா போயிருக்கும். நம்ம பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு, இவங்கள்ட்ட யார்கிட்ட உங்களுக்கு கருத்து வேறுபாடு, ஏதாவது ஒப்பீனியன் உங்களுக்கு இருக்கா, அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும், ஏதாவது உங்களுக்கு கருத்து வேறுபாடு அந்த மாதிரி எதாவது இருந்தால் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் தான் ஆரம்பிச்சு விட்ருப்பாரு. நம்ம தீபக்கோட ஒய்ஃபும் இருந்துக்கிட்டு நம்ம அருணை சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நீங்கள் பண்ணது கொஞ்சம் ஹேர்ட்டிங்காக இருந்துச்சு, பட் நான் உரிமையாக கேட்குறேன் அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் சொல்லி எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க. அப்புறம் சௌந்தர்யா இருந்துக்கிட்டு சௌந்தர்யா ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த ஹேர் இதை வச்சு முத்துக்கு நல்லாவே பேசுனாங்க. அருணை டவுன் பண்ணாலுமே அருணுக்கு எப்படி இருந்தாலும் ஹைப் வரும். ஏன்னா கடைசி நாள் தான் அருணோட ஃபேமிலி வருவாங்க. இன்றைக்கி யார் யார் ஃபேமிலி வருவான்னு பார்த்தோம்னா, இப்போ தீபக் வந்துட்டாங்க, மஞ்சரி இதுவும் வந்துட்டாங்க. இப்போ தேர்ட் ப்ரோமோலாம் விஷால் போட்டிருக்காங்க. விஷாலோடது இப்போ இன்னும் லைவில் வரப்போகிறாங்க. அதுக்கப்புறம் ரயானோடது இன்றைக்கி வருவாங்க. நாளைக்கு சௌந்தர்யா, ராணவ், பவித்ரா, அன்ஷிதா நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி வராங்க. கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரி, ஜாக்லின், அருண், முத்துக்குமரன் இவங்களோட ஃபேமிலி வராங்க. இதுதான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் போய்கிட்டு இருக்குது. அடுத்து விஷால் ஃபேமிலி வராங்க. விஷால் ஃபேமிலி ரொம்ப எமோஷனல் ஆகிறாங்க. மஞ்சரி ஃபேமிலி வந்ததுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம பிக் பாஸ் இருந்துக்கிட்டு ஃப்ரீஸ்க்கு டாஸ்க் நாளையிலிருந்து தான் வரும். இன்றைக்கி ஃப்ரீஸ்லாம் இல்லை. இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி கையை வரிச்சு நீங்கள் கண்ணை மூடி நிற்கணும், இதையாவது ஒழுங்காக பண்ணுங்க அப்படின்னு பிக் பாஸ் அடித்து பேசியிருப்பாரு. அப்படி நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களை யார் வந்து ஹக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் உங்களை பார்க்க வந்திருக்காங்க, அவங்க ஃபேமிலின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் மஞ்சரியோட ஃபேமிலி வந்திருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். நிலவு வந்துக்கிட்டு ரொம்பவே எப்படி சொல்கிறேன், அவனுக்கு அவ்வளோ மைண்டுங்க. நம்மளாம் அந்த வயசில் எப்படி இருந்திருப்போம் தெரியல, மக்கு எல்லாட்டும் இருந்திருப்போம். அவன் எல்லாத்தையும் புட்டு வைக்கிறான். சௌந்தர்யாவை ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணி விட்டா. அதுக்கப்புறம் அவங்க உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிக் பாஸ் திரும்பவும் உங்களுக்கு யார் மேலே எந்த கருத்து வேறுபாடு இருக்குது அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்குறப்போ அவங்க அம்மா எந்திரிச்சு ஓப்பனாக சொல்லிட்டாங்க, அது ஏற்றுக்கப்பட வேண்டிய விஷயம் தான், அது இருக்கத்தானே செய்யும் ஃபேமிலின்றது தான். அப்படிங்கிறப்ப அவங்களும் அருணை அடிக்கிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அருணை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. பட் எல்லாரும் கடைசியில் சொல்லியிருப்பாங்க, இது வந்துட்டு உன்னோட ஒரு தப்பு தான், எல்லாத்தையும் வச்சு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம தீபக் அவங்க ஒய்ஃபும் சொல்லியிருப்பாங்க, ஒருத்தவங்களை வந்துட்டு ஒரு விஷயத்தினால அவங்கள நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடக்கூடாது, அது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. தீபக் அவங்க ஒய்ஃபும் சூப்பராக இது பண்ணியிருப்பாங்க. நம்ம தீபக் அண்ணன்லாம் வேற